மகாபாரத கதையில் பாண்டவர்கள் எனப்படும் 5 சகோதரர்கள் பாண்டு மகாராஜாவின் 2 மனைவிகளான குந்தி மற்றும் மாந்திரியின் பிள்ளைகள். குந்தி தேவிக்கு முனிவர் துர்வாசர் அருளிய ஒரு வரம் இருந்தது. அந்த வரத்தால் அவள் எந்த தேவனையும் தன் விருப்பப்படி அழைத்து அவரால் மகனை பெற முடியும். அந்த வரம் பாண்டுவுக்கு குழந்தை கிடைக்காத சூழலில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. முதலில் குந்தி யமனை, நியாயம் மற்றும் மரணத்தின் கடவுளை அழைத்தாள். யமனால் யுதிஷ்டன் பிறந்தான். பின்னர் குந்தி வாயுவை அழைத்தாள். அப்போது வல்லமையுள்ள பீமன் பிறந்தான். அதன் பின் குந்தி தேவர்களின் அரசனான இந்திரனை அழைத்தாள். இதன் மூலம் அர்ஜுனன் உலகிற்கு வந்தான். அவள் ஒருத்தி மட்டும் பிள்ளைகளை பெறாமல் மாந்திரிக்கும் ஒரு சந்ததி வேண்டும் என்று கருணை கொண்டாள். அதற்காக குந்தி அஸ்வினி குமாரர்களை அழைத்து கொடுத்தாள். இதன் மூலம் மாந்திரி, நகுலன், சகாதேவன் என்ற இரட்டையர்களை பெற்றாள். இவ்வாறு பாண்டுவின் 2 மனைவிகளுக்கு பிறந்த 5 பிள்ளைகளே பாண்டவர்கள். அவர்கள் தங்கள் தெய்வீக தந்தைகளிடமிருந்து வித்தியாசமான பல குணங்களை பெற்றார்கள். திரௌபதியும் பாண்டவர்களும். பாண்டவர்கள் அனைவரும் பாஞ்சால நாட்டின் மன்னன் திரௌபதியின் மகளான திரௌபதியை திருமணம் செய்தனர். திரௌபதி 5 பேருக்கும் பொதுவான மனைவியாக இருப்பதை ஏற்றுக்கொண்டாள். அந்த நிலையிலே பாண்டவர்கள் ஒரு சாமர்த்தியமான முடிவு செய்தனர். அது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் திரௌபதி ஒரே ஒருவருடன் மட்டுமே வாழ்வாள். வருடம் முடிந்ததும் அடுத்த பாண்டவரிடம் செல்வாள். இவ்வாறு அவர்களுடைய பொறாமை உருவாகாமல் தடுக்கப்பட்டது. மேலும் திரௌபதியின் பிள்ளைகளின் பிதாவை எளிதில் அடையாளம் காணும் வழியும் அமைந்தது. திரௌபதிக்கு 5 மகன்கள் பிறந்தனர். இவர்கள் உபபாண்டவர்கள் என அழைக்கப்பட்டனர். யுதிஷ்டருக்கு பிரதிவிந்தியன், பீமனுக்கு சுதசோமன், அர்ஜுனனுக்கு ஹிருதகிர்மன், நகுலனுக்கு சதானிகன், சகாதேவனுக்கு ஸ்ருதசேனன். சில கதைகளில் திரௌபதிக்கு 2 மகள்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சுதனு யுதிஷ்டிரனால் பிறந்தவள். அவள் குருஷேத்திர போருக்கு பிறகு கிருஷ்ணனுக்கும் சத்யபாமாவுக்கும் பிறந்த மகனான ஸ்வரபானுவை மணந்தாள். பிரகதி அர்ஜுனனால் பிறந்தவள். அவள் பின்னர் ஒரு முனிவரை திருமணம் செய்தாள். பாண்டவர்களின் பிற திருமணங்கள். திரௌபதி ஒருவருடன் வாழும்போது மற்ற 4 பேரும் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த இடைப்பட்ட காலங்களில் அவர்கள் வேறு மனைவியருடன் வாழ்ந்தார்கள். யுதிஷ்டன் சைவ குடியினைச் சேர்ந்த மன்னன் கோவசனின் மகளான தேவிகாவை மணந்தான். அவருக்கு யௌதேயன் என்ற மகன் பிறந்தான். பீமன் காஷி நாட்டின் இளவரசி வலந்தரையை மணந்தான். அவருக்கு சர்வகன் என்ற மகன் பிறந்தான். மேலும் பீமன் ராட்சசி ஹிடிம்பியை மணந்தான். அதனால் பிரபலமான வீரன் கடோத்கஜன் பிறந்தான். சில நாட்குறிப்பு கதைகளில் பீமன் ஒரு நாககுல மகளையும் மணந்ததாக சொல்லப்படுகிறது. அர்ஜுனனுக்கு பல திருமணங்கள் இருந்தன. நாககுல மகளான உலுப்பி, இவரால் அரவான் பிறந்தான். மணிப்பூர் அரசன் குரவியாவின் மகள் சித்ராங்கதை, இவரால் பப்ருவாஹனன் பிறந்தான். கிருஷ்ணனின் சகோதரி சுபத்திரை, இவரால் அபிமன்யு பிறந்தான். தமிழ் மகாபாரத கதைகளில் அர்ஜுனன் மொத்தம் 7 பெண்களை மணந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒருவர் வீராங்கனை ஆலி என்பவர். நகுலன் சேதி நாட்டின் இளவரசி கரேணுமதியை மணந்தான். இவரால் நிரமித்ரன் பிறந்தான். சகாதேவன் மாத்ரா நாட்டின் மன்னன் தியுதிமக்த் மகளான விஜயாவை மணந்தான். இவரால் சுகோத்ரன் பிறந்தான். திரௌபதியின் நிபந்தனை. திரௌபதி ஒரு முக்கியமான நிபந்தனையை வைத்திருந்தாள். என்னுடன் வேறு மனைவிகள் ஒரே வீட்டில் வசிக்கக்கூடாது என்று அவள் கூறினாள். அதனால் மற்ற மனைவிகள் தங்கள் தந்தையின் வீட்டிலேயே வாழ்ந்தார்கள், அவர்களது மகன்களுடன். ஆனால் அர்ஜுனன் மட்டும் திரௌபதியின் நிபந்தனையை மீறி சுபத்திரையை திருமணம் செய்து கொண்டான் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு பஞ்சபாண்டவர்களின் திருமண வாழ்க்கையும் அவர்களின் சந்ததிகளும் மகாபாரத கதை சுருக்கத்தில் தனி முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றார்கள். இறுதி வரை இவ்வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இன்னுமொரு மகாபாரத வம்சக்கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.